ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜாஷ் கிச்சனில் அரைக்கீரை கடையல் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 முறை வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் மண் அதில் க்ளீன் ஆகும். போட்டுட்டு ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க. குக்கரில் போட்டுட்டு இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 இல்லைன்னா 3 தக்காளி போட்டுக்கோங்க. 3 தக்காளி அது போட்டுட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 6 பச்சை மிளகாய் போடுறேன். பெருசாக இருந்ததுன்னா ஒரு 3-4 போட்டுக்கோங்க. சின்னதாக இருந்தால் ஒரு 6 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக புளி போட்டுக்கோங்க. புளி போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாமே குக்கர்லேயே போட்டுருங்க. இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக அதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அலசின தண்ணி இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு ஊற்றுறேன். நீங்கள் எப்படி தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கீரை நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இன்னும் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா முதல்ல நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறுனதும் நம்ம என்ன பண்ணணும்னா, சட்டி இருந்ததுன்னா சட்டியில் போட்டு கரைஞ்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜார் இருக்குது பார்த்தீங்களா, மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ரொம்ப அரைச்சிடக்கூடாதுங்க. சும்மா இப்போ ரிவர்ஸில் திருப்பி பல்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி 1 2 3 அந்த மாதிரி பண்ணிங்கனாலே போதும். ரொம்ப பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி நைஸாக அரைஞ்சால் நல்லா இருக்காது. கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் இப்போ இது எல்லாத்தையும் போட்டாச்சு. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிடுங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி கூட எடுத்தால் கூட நல்லாயிருக்கும். அரைச்சிட்டு உங்கள்கிட்ட வடகம் இருந்ததுன்னா நீங்கள் அதை தாளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அப்படி வடகம் இல்லை அப்படின்னா பூண்டு தட்டி போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு தாளிப்பு கடாயை வச்சுக்கலாம். தாளிப்பு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 இல்லை 3 ஸ்பூன் கூட ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச உடனே நம்ம 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 6 பல் இல்லை 7 பல் பூண்டு நல்லா தட்டிக்கோங்க. தோலோடே தட்டிக்கலாம், நல்லாயிருக்கும். கடுகு நல்லா வெடிஞ்சதை பட்டுக்கு இதில் ஈஸியாக செஞ்சிடலாங்க. கீரை கடையில் இது மாதிரி குக்கரில் பண்ணிங்கன்னா டக்குன்னு ரெடி ஆகிடும். ஸ்கூலுக்கு போகிற பசங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ அதில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் போட்டுட்டு ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு தட்டி இதில் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். அது வரைக்கும் வதக்கலாம். உங்கள் வீட்டில் பசங்க கீரை சாப்பிட மாட்டாங்க ஃபீல் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது லஞ்சுக்கு நீங்கள் கட்டி கொடுக்கலாம். இது நல்லா வெந்த பிறகு சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, சாதம் சுட சுட சாதம் போட்டு அதில் 1 ஸ்பூன் நெய் போட்டு இந்த கீரை கடையில் இருக்கீங்களா இதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுவே கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கும் சூடாக பண்ணும்போது. அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் போட்டு கட்டி கொடுங்க. கூட ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிவிட்டு கட்டி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பசங்க சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். காலையில் ஸ்கூலுக்கு போகிற டைமில் டக்குன்னு நீங்கள் முந்தின நாளே க்ளீன் பண்ணி வச்சுங்க, கடகடன்னு பண்ணிடலாம். இப்போ இது பாருங்கள், ப்ரௌன் ஆகிடுச்சா. இப்போ இதை அப்படியே கீரையில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை